கடவுள் எந்த அளவுக்கு கருணை நம்ம மேல காமிக்கிறாருன்னா, தாயோட வயிற்றுல இருக்கும்போது எந்த உணவு போய் சேரணும், குழந்தைக்கு எனர்ஜியா போய் சேர்றது அவ்வளவு கருணையோட நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அன்புக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம கடவுள்கிட்ட பக்தியா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். கடவுள் நம்மகிட்ட கருணையா தான் இருக்காரு. எப்பயுமே ஒருத்தருக்கு ஒரு தேவையும் போது இறங்கி செய்யறது. அஜித் மாதிரி ஆட்கள் புயல் டைம்ல இறங்கி அந்த தண்ணியில போய் அந்த அழுக்கான தண்ணியில இறங்கி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போது அப்பா எங்க அம்மாவுக்கு ஹெட்ஃபோன் போட்டு மோட்சார்ட்டோட மியூசிக் போடுவாங்க. அப்புறம் மீரா பஜன்ஸ் போடுவாங்க. எதுக்குன்னா குழந்தையோட மைண்ட் அப்படியே காம் ஆயிட்டு அப்படி கிரியேட்டிவ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. My wish is to become a world-class musician and do world music. So I need a tip for that. Practice. இவ்வளோ ரெகக்னிஷன் கிடைச்சது, அதுக்கு இறைவனுக்கு தான் நன்றி சொல்லலாம். உங்களோட அன்பான ஃபேஸஸை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது எனக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது கடவுள் எந்த அளவுக்கு கருணை நம்ம மேல காமிக்கிறாருன்னா, எந்த அளவுக்குன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஏதோ ஒண்ணு வேண்டிக்கிறோம், இதை இன்னைக்கு கொடுக்கறது அதெல்லாம் விட்டுட்டு தாயோட வயிற்றுல இருக்கும்போது எந்த உணவு போய் சேரணும், எந்த ஆட்டம்ஸ் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த இது போய் குழந்தைக்கு எனர்ஜியா போய் சேர்றது அந்த டைம்ல ஒவ்வொரு அணுவையும் கடவுள் பிளான் பண்ணி நம்மளுக்கு நம்ம நினைக்கிறது, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ கருணையோட நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ எனக்கு 45 இயர்ஸ் ஆகிடுது. இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. எது செஞ்சாலும், கோயிலுக்கு போனாலும் சரி, தேங்காய் உடைச்சாலும் சரி, எதுவுமே கைமாறே கிடையாது. அதே மாதிரி குரு பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி, அவர் போட்ட பிச்சைக்கெல்லாம் ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதாவது தாயை சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. எங்க அம்மாவே பயங்கர கிரேட். எனக்கு அவ்வளவு செஞ்சிருக்காங்க. அவங்களோட சிறந்த தயாவான தத்துவனேன்னு சொல்லும்போது அதுக்கு அன்இமேஜினபிள். அந்த அளவுக்கு அன்பு. இன்னைக்கு ஈஸ்வரனை காமிச்சு அவங்க டான்ஸ் ஆடினாங்க. ஒவ்வொரு இமேஜ்லையும் எவ்வளோ அன்பை தான் அந்த டான்ஸ்ல எனக்கு வெளிப்படுத்து. அதுக்கு ஈக்குவலே கிடையாது. அன்பு தான் உலகத்துல மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட். ஒவ்வொருத்தர் மேலேயும் அன்பு, இவங்க இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறதுனால தான் நான் இருக்கேன். அந்த அன்போட கூப்பிடும் போதே நம்ம வருவோம். ஏதோ ஒரு அஜெண்டா வச்சுட்டு கூப்பிட்டுருந்தா வந்துக்க மாட்டேன் நான். கண்டிப்பா சரி நீங்க வரைங்க, இது பண்றீங்க, அது பண்றீங்கன்னு சொல்லியிருந்தா நான் வந்துக்க மாட்டேன். அந்த அன்போட கூப்பிடுறாங்கல்ல இவங்கள, அவர் வீட்டுக்கு என்னை இன்வைட் பண்ணாரு. ஆனா அந்த அன்போட கூப்பிடுறாருல, அதுக்கு அன்புக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம கடவுள்கிட்ட பக்தியா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். கடவுள் நம்மகிட்ட கருணையா தான் இருக்காரு. எப்பயுமே ஏற்கனவே நம்ம லைஃபே ஃபேக்கா தான் இருக்கு. நம்ம மற்றவங்ககிட்ட வேஷம் போட்டு தான் நடிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஸ்லிம்மா காமிச்சுக்கணும் நம்மளையே அப்படின்னு ட்ரெஸ் போடுவோம். எல்லாமே ஃபேக்கா, நம்மளே ஏற்கனவே ஃபேக்கா தான் இருக்கும். இதுல வேற அங்க வேற ஸ்கிரீன்ல போய் எல்லாத்தையும் ஃபேக்கா பாக்குறது, ஒருத்தன் 10 பேரை அடிச்சு போடுறது. சினிமால நல்ல ஆட்கள் இருக்காங்க, நல்ல மனுஷங்க இருக்காங்க. அஜித் மாதிரி ஆட்கள் புயல் டைம்ல இது உண்மையிலே கிளாப்ஸ்க்காக சொல்ல, அஜித் மாதிரி ஒரு நல்ல ஒரு மனுஷன் அந்த புயல் டைம்ல இறங்கி அந்த தண்ணியில போய் அந்த அழுக்கான தண்ணியில இறங்கி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு ஒரு தேவையும் போது இறங்கி செய்யறது. இது என்னன்னா, இதோட பவர் மியூசிக் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா மியூசிக் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அமைதிப்படுத்தி விட்டுரும். அப்பாவோட பாட்டெல்லாம் நைட்ல கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு மைண்ட்ல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஒரு பாட்டு கேட்குறீங்கன்னா அவர் எங்கேயும் இருக்காரு, லண்டன்ல கம்போஸ் பண்ணிட்டு இருப்பாரு,
சைனா எங்கேயாவது போயிருப்பாங்க. பட் அவரோட இசை வந்து சேருது பாருங்க, உங்களை வந்து தொடுது பாருங்க, உங்க ஹார்ட்டை வந்து தொடுது பாருங்க. அவர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங் பண்ணிட்டு இருக்காங்க இசைனால. எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் லைஃப்ல. அதான் ஹாப்பி மார்னிங்னு சொல்றாங்க. நான் யூஸ்வலாக குட் மார்னிங் சொல்லி தான் பழக்கம். இங்கே எல்லாருமே எனக்கு இவங்களாம் மெசேஜ் அனுப்பும்போது ஹாப்பி மார்னிங்னு அனுப்புவாங்க. நான் குட் மார்னிங் தான் ரிப்ளை பண்ணி பழக்கம். ஸோ இந்த ஹாப்பி மார்னிங் வந்து எல்லாருக்குமே ஹாப்பி லைஃபாக இருக்கணும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அம்மா சொல்லியிருக்காங்க எனக்கு, அதாவது நான் பிறகுறதுக்கு முன்னாடி, அதாவது அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போது அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு ஹெட்ஃபோன் போட்டு மோட்சார்ட்டோட மியூசிக் போடுவாங்க. அப்புறம் மீரா பஜன்ஸ் போடுவாங்க. எதுக்குன்னா குழந்தையோட மைண்டு வந்து அப்படியே காம் ஆகிட்டு அப்படி கிரியேட்டிவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லேயே எங்கள் அப்பா பண்ணிட்டாங்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போதான் எல்லாரும் சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க மோட்சார்ட் போட்டால் எல்லாருக்கும் நல்லது. நம்மளோட கர்நாடிக் ராகங்களும் அதே தான், குழந்தைங்களுக்கு கேட்கும் போதே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும். ஸோ என்னோட மியூசிக்கல் ஜேர்னி பற்றி பேசும்போது இட்ஸ் லைக் சின்ன வயசில் பியானோ கற்றுக்கிட்டேன் ஜேக்கப் ஜான் மாஸ்டர் கிட்ட. அதுக்கப்புறம் டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்கள்கிட்ட கர்நாடிக் கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டேன். அண்ட் சினிமா தான் ஈர்ப்பு எல்லாருக்குமே. இப்போ இருக்கிற குழந்தைங்க மாதிரியே சினிமாவில் ஈர்ப்பு இருந்துச்சு. சினிமா ரொம்ப கற்றுக்க வந்து சினிமா மியூசிக் பண்ணுறதுக்கு கற்றுக்கும் போதே அந்த ஃபேக்னஸ் தான் தெரிஞ்சிச்சு. அவர் வந்து ஹீரோயிக்காக காமிக்கணும் போது ஏதாவது போட்டால் தான் அந்த ஸ்லோ மோஷனில் நடந்ததுக்கு அந்த மியூசிக் இல்லாமல் பாருங்க ஒன்றுமே இருக்காது ஆக்சுவலாக. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் நான் நாயகன் படத்துக்கு கொஞ்சம் சில படங்களுக்கு முன்னாடி அப்பாட்ட வேலைக்கு சேர்ந்தேன். அது மோகனோட படம், ஏதோ கேமரா வச்சுட்டு ஒரு சாங் வரும். ஹாலிடேஸ் டைமில் ஸ்டுடியோக்கு போவேன். திடீர்னு இந்த பிட்டை போய் நீ வாசி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ போய் வாசிச்சேன். அங்கேருந்து ஆரம்பிச்சது நம்ம ஜேர்னி இன்டு மியூசிக். நான் வந்து ஒன்று பைலட் ஆகணும் இல்லாட்டி ஃபிலிம் டைரக்டர் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. எதுவும் பண்ணக்கூடாது தான் ஜாலியாக இருந்துச்சு. டெய்லி அதுலேருந்து டெய்லி ஸ்டுடியோக்கு போவேன். நாயகன் படம்லாம் உடனே வந்துச்சு. அந்த படத்தில் எல்லா சாங்லையும் வாசிச்சிருக்கேன். நான் எதுவுமே பண்ணல, அப்பா கொடுத்த நோட்ஸ் வாசிச்சேன். திட்டு வாங்கிட்டு தான் வாசிச்சிருக்கேன். ஸோ அதையுமே பெருமையாக சொல்லுவேன். அண்ட் லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். மியூசிக் எப்படி பண்ணுறது, ஒரு பிஜிஎம்னா எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி. ஹிந்தியில் கிரஹன் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஜாக்கி ஷ்ராஃப் அண்ட் மனிஷா கொய்ராலா. அதுக்கு ஒரு ஆஷா போஸ்ட்ல வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க. இட்ஸ் கால்ட் ஆர்டி பர்மன் அவார்டு. என்ன பண்ணாங்க, அந்த அவார்ட்லாம் வாங்கி முடிச்சோடனே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஆஷா போஸ்ட்லேயே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஹார்மோனியம் பெட்டி எடுத்து அதை கொடுத்தாங்க. எனக்கு ஹார்மோனியம்லாம் வச்சு பழக்கம், எனக்கு கீபோர்டு பியானோ இதுதான் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, இதை வாசி, நான் ஒரு ரீசன்ட்டாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் வாசிச்சுட்டு அப்படி இப்படி ஏதோ இது பண்ணால் அவங்க வாசி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இதுதான் ஆர்ட் டிபார்ட்மெண்டோட ஹார்மோனியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லதா மங்கேஷ்கர் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுதான் கார்த்திக் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலையில் எல்லாம் முடிஞ்சு நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க அண்ணன் வந்து ஹிருதயநாத் மங்கேஷ்கர். அவங்க தான் நான் அப்பா எனக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் அவங்க வயிற்றில் இருக்கும்போது ஹெட்ஃபோனில் மீரா பஜன்ஸ் போடுவாங்கன்னு சொன்னேன்ல, ஹிருதயநாத் மங்கேஷ்கர் தான் அதை கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவர் அன்னைக்கு தான் மீட் பண்ணுறேன். அந்த மீரா பஜன்ஸ் கண்டிப்பாக கேளுங்க. ஹிருதயநாத் மங்கேஷ்கரோட மீரா பஜன்ஸ் கேளுங்க. உங்களுக்கு மைண்டு வந்து அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். அந்த எங்கேயோ கொண்டு போயிடும். அது 1970s அவர் கம்போஸ் பண்ணது. அன்னைக்கு மீட் பண்ணிட்டு அப்புறம் உலகம் ஃபுல்லாக எல்லா மியூசிஷியன்ஸையும் நான் மீட் பண்ணிட்டேன். பிளாக்ஸ் எல்லாம் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ், ரேப், R&Bலாம். ஒரு மந்த் நான் பாட்டில் அப்படி கிளம்பி போயிட்டேன். அங்கே போய்
ஹிப்ஹாப்லாம் வேலை செய்ய அதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. மியூசிக்கல் ஜேர்னினா இந்த மாதிரி அப்போ வந்து பன்னிபுரத்துலேருந்து சென்னைக்கு வந்தாங்க. நான் நியூயார்க்கு அங்கே எங்கேயும் போய் எல்லாருக்கூடையும் வேலை செஞ்சுட்டேன். எங்கள் அப்பாவுக்கு அந்த பாதி கூட தெரியாது, நான் போயிட்டு வந்துடலாம், எதுவுமே தெரியாது. அண்ட் என்னோட பேஷன் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஏன்னா சாங்கை கொடுத்தா டைரக்டர் வந்து நம்ம நினைச்சதை விட வேற மாதிரி ஷூட் பண்ணிடுவாங்க. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோருங்கிற போது ரீலக்கடைக்கு படத்தை கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு அவங்க எதுவும் மாற்றவே முடியாது. I'm learning Carnatic music, but I want my wish is to become a world-class musician and do world music. So I need a tip for that. Practice. You have set your goal, right? Yeah. That's it. Yeah. The goal உனக்கு தெரியல. ஃபுட்பால் ஆடும்போது அந்த கோல் போஸ்ட் தெரியும்ல. Yes. இப்போ பால் இங்க இருக்கு, இங்க இருந்து கிக் பண்ணேன்னா அங்க போய் பால் விழுவும். நடுவில் யாரும் இல்லாத இடமா பார்த்து நீ அடிக்கணும். ஏன்னா யாராவது இருக்கிற இடம் பார்த்து அடிச்சேன்னா அதான் அந்த பால் அவன்ட்டு போயிடும். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, kick the ball where no one else is there so that it will go into the goal post. Okay? Keep practicing. The ball is practice. Okay. Day and night. Just think only about it. No video games, nothing. Okay? I wish you all the best. I want you to be the best. தென்றல் வந்து தீண்டுமோ என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல.